கபிலா மச்சான் பயப்படாதயா. உனக்கு என்ன வேலை சொன்னா இங்க வந்து என்ன நோண்டிட்டு இருக்க? என்ன உனக்கு? உங்ககிட்ட பேசணும், ஒரு முக்கியமான விஷயம். வா. என்ன முக்கியமான விஷயம்? அந்த சிவா உங்க அப்பாக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமா, போய் பாரு. அப்பா நீங்க ஓகே தானே? குடிங்க, நான் தண்ணி குடிங்க. யாருக்கு யாரா தண்ணியை கொடுக்கறது? ஏய், இப்ப நான் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்ததுல என்ன ஆயிப்போச்சு? நீ இதை செய்யக்கூடாது. எங்க அப்பாவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நீ யாரா? கபிலா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? பா, என்ன வேணா நடக்கட்டும்பா. இவன் எப்படிப்பா உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம்? ஏன்டா இப்படி சில்லியா நடந்துக்கிற? சின்ன குழந்தை கூட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு புரிஞ்சுக்கொண்டா. உன்ன மாதிரி யாரும் இப்படி அவசர கொடுக்கே இருக்கவே மாட்டாங்க. டேய், மரியாதையா பேச சொல்லிட்டேன். டேய், நீ பாட்டுக்கு வந்து தண்ணி பாட்டில தட்டி விட்டு என்ன மரியாதை பேச சொல்றியா? டேய், தப்பு பண்ணது நீதானே. அப்ப ஒன்னதான் சொல்லுவாங்க. நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? இவரு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து தப்பா? அப்படின்னா நீயே தண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? என்னோட அப்பாக்கு நான் செய்வேண்டா. அதுக்குள்ள உன்னை யாரா வர சொன்னது? போதும், நிறுத்துங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டுக்கு முன்னாடி நின்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அக்கா, நான் இங்க கார்டனுக்கு வந்திருந்தேங்க. நான் உள்ள போகும்போது இவர் வெளியே வந்தாரு. திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போனாரு. நான் உடனே பிடிச்சி உட்கார வச்சு இவர் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தேன். நான் குடுக்க கூடாதுன்னு இவன் தட்டி விடுறான்க்கா. டேய், நீ குடுக்க கூடாதுடா. டேய் கபிலா, நான் தான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க நீ? கா, உங்களுக்கு வேணா அவன் முக்கியமா இருக்கலாம். ஆனா என்னோட விஷயத்துல தலையிடுறதுக்கு இவன் யாருக்கா? ஏய், நீ யாரா என்ன தலையிட வேண்டாம்னு சொல்றது? ஏய், நான் அப்படிதான்டா செய்வேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான்டா செய்வேன். என்னத்த செய்வேன்? என்ன என்ன ஓசில எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ஏன் புருஷனை எதிர்த்து பேசுறியா? தேவையில்லாம வார்த்தைய விடாத. இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசுன அப்புறம் என் பொறுமைக்கு எல்லாம் இருக்காது சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க முதல்ல ஏன் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. இப்ப அப்படி அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாமா ஸ்லிப் ஆகி கீழே விழ போனதுனால கொஞ்சம் பதட்டமா இருந்திருப்பாரு. அதனால என் புருஷன் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அப்போ தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்காம மாமாக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா? நல்லத செஞ்சா கூட இப்படி குத்தம் சொல்றத நான் இப்பதான் பாக்குறேன். போதுமா இந்திரா? யாரெல்லாம் இங்க வந்து எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு. எல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கிற இடம் தான். சித்தி, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. கா, இனிமே என் விஷயத்துல தலையிட்டா நான் என்ன வேணா செய்வேன் சொல்லிட்டேன். என்னடா செய்வா? டேய், உன்னால என்ன முடியும்? நான் என்ன வேணா செய்வேன்டா. கபிலன், என்ன சின்ன குழந்தை மாதிரி? வா. இல்ல